நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 3 மற்றும் 6 மாத அகவிலைப்படி திருத்தம் பற்றி 6 முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக யாருக்கெல்லாம் அகவிலைப்படி 3 முதல் 6 மாதம் திருத்தங்கள் அகவிலைப்படியில் திருத்தங்கள் பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள், அது சார்ந்த வழிமுறைகள், அதற்கான பரிந்துரைகள், அதற்கான கோரிக்கைகள் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்கள் தற்போது வழங்கப்படும் அகவிலைப்படி டிஏ குறித்து அதிருப்தியில் உள்ளனர். இந்த நிலையில் அகவிலைப்படியை கணக்கீடு முறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமென ஊழியர்கள் சம்மேளனம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சம்மேளனம் மத்திய அமைச்சரவை செயலாளர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது. அந்த கடிதத்தின் சம்மேளன பொதுச் செயலாளர் எஸ்பி யாதவ் தற்போதைய முறையில் உள்ள சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுடன் ஒப்பிடுகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் இழப்பை அவர் எடுத்துரைத்தார். தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை கணக்கிட ஒரு சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இது டிஏ கடந்த 12 மாதங்களின் சராசரி ஏஐசிபிஐ அடிப்படை ஆண்டு 2016 100 -115.76/115.76 × 100 ஆகும். இதன் பொருள் கடந்த ஆண்டில் விலைகள் எவ்வளவு அதிகரித்துள்ளன என்பதை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் டிஏ நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வேறு சூத்திரம் உள்ளது. அவர்கள் டிஏ கடந்த 3 மாதங்களின் சராசரி ஏஐசிபிஐ அடிப்படை ஆண்டு 2001 100 -126.33/126.33 × 100 என்ற சூத்திரம் பின்பற்றப்படுகிறது. இதனால் பொதுத்துறை நிறுவனங்களில் குறிப்பாக பிஎஸ்யு வங்கிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 3 மாதங்களும் டிஏ மாறுகிறது. ஆனால் மத்திய அரசு ஊழியர்களின் டிஏ 6 மாதங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மாறுகிறது. இதுவே முக்கிய பிரச்சனையாக ஊழியர்கள் கருதுகின்றனர். ஊழியர்கள் சம்மேளனம் அரசுக்கு சில முக்கிய பரிந்துரைகளை முன்வைத்துள்ளன. அவற்றில் முதலாவது, டிஏவை ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை திருத்த வேண்டும். தற்போது 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் திருத்தினால் விலைகள் உயர்ந்தவுடன் ஊழியர்களுக்கு அதற்கேற்ப பணம் கிடைக்கும். இது பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு உள்ளதைப் போலவே இருக்கும் என்றும் ஊழியர்கள் சங்கம் கூறுகிறது. இரண்டாவது, புள்ளிக்கு புள்ளி டிஏ வழங்க வேண்டும் என்பது. தற்போது டிஏவை கணக்கிட்டால் 42.9 வந்தால் 90 வந்தால் அதை 42ஆக கணக்கிடுகிறார்கள். அந்த மீதமுள்ள 0.90 ஊழியர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது. 6 மாதங்களுக்கு இந்த இழப்பு தொடர்ந்து புள்ளிகளுக்கு புள்ளி டி என்றால் எவ்வளவு சதவீதம் வருகிறதோ அவ்வளவு சதவீதம் வழங்க வேண்டும். அதாவது 42.9 வந்தால் 42.9ஆகவே வழங்க வேண்டும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான பிரத்யேக நுகர்வோர் விலை குறியீடு இருக்க வேண்டும் என்றும் கோரப்படுகிறது. தற்போது டிஏ கணக்கிடுவதற்கான பயன்படுத்தப்படும் சிபிஐயில் 465 பொருட்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனால் அவற்றில் பெரும்பாலான பொருட்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு தேவையில்லாதவையாக உள்ளது. எனவே மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு பிரத்யேக சிபிஐயை தயாரிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, பரிந்துரைகள் பற்றி, கோரிக்கைகள் பற்றி, எதிர்பார்ப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.